வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு ஸ்வீட், உடுப்பி ஸ்பெஷல் ஹயக்ரீவா மண்டி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான அதே டைமில் டேஸ்டான ரெசிபி அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம். செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி, மினிமம் இன்க்ரீடியண்ட். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சித்திரை விஷுவுக்காக இன்றைக்கி நம்ம கயகிரீவா மட்டி, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதை விட ஈஸியாக ஒரு ஸ்வீட் நம்ம பண்ண முடியாது. இப்போ 1 கப் கடலைப்பருப்பு கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா சாஃப்டாகிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். 5 விசில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இது போல் வேக வச்சு எடுத்துடுங்க. இதை மசிச்சு எடுத்துக்கிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா வடித்து எடுத்துடுங்க, இல்லைன்னா அப்படியே மசிச்சுருங்க. மிக்சிலெலாம் போட்டு அரைக்காதுங்க, ஜஸ்ட் மசிச்சு மட்டும் விடுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு இதை விட ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ண முடியாது. டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இதோட ஸ்வீட்டுக்காக 1 கப் வெல்லம் சேர்த்துருக்குறேன். அது அப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுடுங்க. 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு போட்டுடுங்க. ஆப்ஷனல், உங்களுக்கு எது வேணாலும் போட்டுவிடலாம். ஏலக்காய், கசகசா 1.5 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். 1 கப் தேங்காய், தேங்காய் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க. முந்திரி, திராட்சை, கசகசா எல்லாம் சேர்த்துருக்கோம். அதோட 1 கப்பு தேங்காய், 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய். மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ஸ்வீட் இன்றைக்கி பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள், வாசம் வர ஆரம்பிச்சாச்சு, கலரும் சேஞ்ச் ஆகியாச்சு. இப்போது நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, வெல்லம் நல்லா கிளறி விட்டுடுங்க. ஈரப்பதம் நல்லா போகட்டும், அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணும். ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம், ஈஸியான ரெசிபியும் கூட, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சமையல் பண்ணிகிட்ருக்கே இருக்கச்சில் காலையிலே ரெடி பண்ணிச்சு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் கரையச்சில் இதே போல் தண்ணி விட்டு வரும். எண்ணெய் கொஞ்சம் வச்சிங்கன்னா தண்ணி வத்திரும். கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துன்னா எடுத்துருங்க, அப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிரும். நல்லா விட்டு வந்துச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி அல்வா பதம் வந்த உடனே எடுத்துருங்க. நம்மளோட ஹயக்ரீவா மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. ஹயக்ரீவா மண்டி.